ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்சக்திஸ் கிச்சன் அண்ட் வ்ளாக்ஸ். அயோத்தியாவிலையும் காசியிலையும் நான் என்னென்ன பொருட்கள் வாங்கினேன் அப்படின்ட்டு அந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இது வந்து ஃப்ளூட்டு மயில் தொகை சேர்ந்த மாதிரி இருந்தது. இது நான் அயோத்தியாவில் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் ராம்லல்லா ஃபோட்டோஸ் வாங்கினேன். எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக தான் நான் வாங்கினேன். ஜெய் ஸ்ரீராம்னு போட்ட மாதிரி ப்ரேஸ்லெட் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ராம்லல்லாவோட ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வாங்கினேன், ஈச் 50 rupees. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு குட்டி பாப்பாவுக்காக மிடி வாங்கிட்டு வந்தேன், எம்ப்ராய்டரி போட்ட மாதிரி. 350 சொன்னாங்க, 300 கேட்டு வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் கலராக 4 கலரில் ஷால் வாங்கினேன். இது எல்லாமே சரையூ ரிவரோட கரையில் தான் வாங்கினேன். நிறைய கடை இருந்தாலும் அங்கே தான் கொஞ்சம் டிசைன்ஸ் நல்லா இருந்தது, அதனால் நான் அங்கே வாங்கினேன். ஈச் 100 rupees. இது நல்லா லைட் வெயிட்டாகவும் இருந்தது, கிராண்டாகவும் இருந்தது. நான் அங்கேயே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அயோத்தியாவில் இந்த ட்ரை கிரேப்ஸும் கொஞ்சம் விலை கம்மியாக இருந்தது, அதுவும் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் பிரசாதமாக கொடுக்கறதுக்காக இந்த மிட்டாய் மாதிரி இருந்தது, அதுவும் நிறைய வாங்கிட்டு வந்தேன். 2 பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் தசரத் மஹால் பார்த்துட்டு வெளியே வரும்போது கண்ணாடி வளையல் கடை இருந்தது. இங்கே வந்து திக்கான கண்ணாடி வளையல்லாம் கிடைக்கிது. 4 வளையல் 50 rupees சொல்லியிருந்தாங்க. நான் 3 கலரில் வளையல் வாங்கிட்டு வந்தேன். இவ்வளோ தான் நான் அயோத்தியாவில் வாங்கினது. அதுக்கப்புறம் நாங்கள் காசிக்கு போனோம். அங்கே காசியில் ரோடெலாம் ரொம்ப நேரோவாக இருக்கா. அந்த நேரோ ஸ்ட்ரீட்லேயும் நிறைய கடை வச்சுருக்காங்க. நான் இந்த கடையில் தான் எல்லாருக்கும் பிரசாதம் வாங்கினேன். இதில் வந்து அன்னபூரணி சிலை வாங்கினேன். அப்புறம் 1 பெரிய சைஸில் வாங்கினேன், ஒரு 7 வந்து குட்டி சைஸில் வாங்கினேன். இதுவும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக தான் வாங்கினேன். அப்புறம் பூஜை ரூமில் வைக்கிற மாதிரி கேஞ்சஸ் வாட்டர்லாம் சின்ன சின்ன பித்தளை பாத்திரத்தில் உள்ள சேஷே வச்சு வைக்கிறாங்க, அதுவும் வாங்கினேன். அப்புறம் பிரசாதம்லாம் கூட சாமிக்கிட்ட வச்சு படைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் நடு ரிவர்லேருந்து சுத்தமான தண்ணி, கேஞ்சஸ் வாட்டர், சரையூ வாட்டர் எல்லாமே கொண்டு வந்தோம். இது வந்து ஃப்ளைட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்கன்றதுக்காக செக்கின் பேக்கில் போட்டு லேபிள் ஒட்டி கொண்டு வந்தோம். இது வந்து காசி விஸ்வநாதர் கோயிலில் ஒரு ருத்ராட்சம் எங்களுக்கு பிரசாதமாக கிடச்சிது. இதுவும் சாமிக்கிட்ட வச்சு படைச்சிட்டு கொண்டு வந்தோம். இதுலேயும் ஒரு ருத்ராட்சம் கடை இருந்தது. அப்புறம் அங்கேயே காசியிலே விபூதி பேக்கெட்டு வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் காசியில் வந்து பனாரஸ் சில்க்கும் பனாரஸ் காட்டனும் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அங்கே நிறைய சாரீஸ் கடை இருக்குது. தமிழ்நாட்டுக்காரங்கன்னு சொன்னோடனே அவங்க காட்டன் சாரீ தான் காமிச்சாங்க. அதுவும் நல்லா கிராண்டாக இருந்தது, லைட் வெயிட்டாக இருந்தது, அடிக்கடி யூஸ் பண்ணலான்னு சொல்லி நான் பட்டு வாங்காமல் பனாரஸ் காட்டன் தான் வாங்கினேன். இது வந்து ஈச் 500 rupees. நீங்கள் போகும்போது உங்களுக்கு என்ன வாங்கணும்னு ஒரு ஐடியா கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.